வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண பிபிசிஎல் ஸ்டாக்கோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டெலகிராமில் நான் சார்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரியும் ஒரு ட்ரையாங்கிள் க்ராஸாக வந்திருக்கு. இப்போ இதில் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்ஸில் பார்க்கலாம். இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பல்சிவாக ஒரு ஸ்விங் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ரீடெஸ்ட்மெண்ட் வந்து இப்படி க்ராஸாக வந்திருக்கு. எப்போவுமே இப்படி க்ராஸாக இந்த ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து இந்த எண்டு வந்து இப்படி மேலே போகணும். அப்படி இல்லைன்னா இங்கே இந்த மேலே இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குல்லங்க, இந்த மேலே இப்படி பிரேக் பண்ணும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதோட ஹை எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹை. இப்போ நான் அப்டேட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த டவுன் சைட் கீழே இந்த சேனலுக்குள்ளே இங்கே கீழேயே தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இனி அப்கமிங் டேஸில் இந்த ப்ரைஸ் வந்து இதே இடத்துலேருந்து மேலேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னா 690 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இப்போ வந்து 610 கிட்டே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் நம்மளுக்கு ஒரு 80 ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே இந்த இம்பல்சிவாக இப்படி ஒரு மொமெண்டம் வந்து இப்படி க்ராஸாக உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இப்படி தான் மூவ் ஆகும். இப்போ இந்த பேட்டர்ன் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டார்கெட் ஷார்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் 650, அதுக்கப்புறம் தான் 690 அப்படிங்கிற டார்கெட் இருக்குது. இப்போ இந்த க்ளோஸ் வந்து கண்டினியூ ஆகணும். இன்னும் அப்கமிங் டேஸில் இன்னும் 1 or 2 டேஸ் ப்ரைஸ் இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 690. அப்படி இல்லைன்னா எகெயின் இந்த ரீடெஸ்ட்மெண்ட் இப்போ உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த 520 லெவல் வரைக்குமே வரலாம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் அப்கமிங் டேஸில் கீழே க்ளோஸ் இப்படி இருந்தது அப்படின்னா இந்த சேனலோட எண்டு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் தூரம் கீழே ட்ராவல் ஆகிட்டு தான் வரும். இந்த இம்பேலன்ஸ் வித் அன்மிட்டிகேட்டட் இந்த 500 ரேஞ்ச் வரைக்குமே ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பை இங்கே தான் ட்ரை பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? சப்போஸ் இந்த கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த மேலேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதுன்னா 690 தான். நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலகிராமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சார்ட்ஸ் நிறைய அப்டேட் பண்ணிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.